எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கலெக்டர் சாருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண இந்த கிளப்புக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இது எனக்கு பெரிய மோட்டிவேஷனா தான் இருக்கும். நிச்சயமா நான் இன்னும் நிறைய போட்டிகள்ல கலந்துக்கிட்டு இந்த ஊருக்கு பேர் வாங்கி கொடுப்பேன். எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த என் குடும்பத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பா இப்ப நான் இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சதுக்கும் நான் இங்க நிக்கிறதுக்கும் முதல் காரணம் என் அப்பா. என் அப்பா இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. கலெக்டர் சார் சொன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க ஆசை இருந்தோம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க முடியறதில்ல. ஆனா நான் பேட்மிண்டன்ல பெரிய ஆளா வரணுங்கிறது தான் என் அப்பாவோட பெரிய லட்சியமே. எங்க வீட்டுல யாரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துகிட்டது இல்ல. நான் என் ஆசையை சொன்னப்ப என் அப்பா அதுக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணாரு. நான் கோச்சிங் எடுத்துக்கணும்னு நினைச்ச அதே கோச் கிட்ட பேசி எனக்காக ட்ரைனிங் கொடுக்க வச்சாரு. எனக்காக வீட்லயே ஒரு பிளே கிரவுண்ட ரெடி பண்ணி என்ன பிராக்டிஸ் பண்ண வச்சாரு. நான் ஜெயிக்கணும்னு என்னை விட அதிகமா ஆசைப்பட்டது என் அப்பா தான். என்னோட இந்த வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா மட்டும்தான். அவரு மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். கடவுள் எப்பயும் எல்லாருக்கூடயும் இருக்க முடியாது. அதனாலதான் கடவுள் என் அப்பா ரூபத்துல என் கூட இருந்து எனக்காக எல்லாம் செஞ்சாரு. எனக்கு என் அப்பா கடவுள் மாதிரிதான். ஆனா என் வருத்தம்லாம் என்னை எல்லாரும் பாராட்டி பரிசு கொடுக்கும் போது அத பாக்குறதுக்கு என் அப்பா இங்க இல்ல. அவர் எனக்கு இங்க வரல.